அன்புக்குரிய நேயர்களே, உங்கள் அனைவர் மீதும் சாந்தி சமாதானம் என்றென்றும் நிலவட்டுமாக. சமீபத்தில் யூடியூப்பில் ஒரு காட்சியை பார்த்தேன். முன்னாள் அமைச்சர் துரைமுருகன் அவர்களுடைய பேட்டி, செய்தியாளர்களுக்கு பேட்டி அளிக்கிறார். அவர் அமைச்சர் பதில் இருந்து போதா அதை இழந்த பிறகா என்பது எனக்கு தெரியாது. அதில் ஒன்று சொல்கிறாரு, என்னுடைய இத்தனை ஆண்டுகால அரசியல் வாழ்வில் ஒரு ரூபாய் கூட நான் லஞ்சமாக பெற்றதில்லை, ஒரு ரூபாய் கூட பெற்றதில்லை. எந்த ஒரு பெண்ணிடத்திலும் நான் தகாத வார்த்தைகள் கூட பேசியதில்லை என்று சொல்கிறார். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அதை கேட்பதற்கு. ஒரு அரசியல்வாதியினுடைய வாயிலிருந்து இப்படிப்பட்ட ஒரு நல்ல செய்தியை கேட்பதற்கு ரொம்ப மகிழ்ச்சி. அதற்காக நான் துரைமுருகன் அவர்களை மிகவும் பாராட்டுகிறேன். ஏன்னா அவர் லேசான ஆளில்லை. வயசு இப்போ அவருக்கு 87. 60 ஆண்டுகளுக்கு மேலாக அரசியல் வாழ்விலே இருந்தவர். திமுகவிலே உயர் பதவிகளிலும் உயர் மட்டத்திலும் அவர் இருந்தவர். முன்னாள் முதலமைச்சர் முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்களுக்கு மிக நெருக்கமானவர். கட்சியினுடைய பொதுச் செயலாளர். இப்படி பல முக்கியமான பதவிகளை வகுத்த ஒருவர் சொல்வது, நான் ஒரு ரூபாய் கூட லஞ்சம் வாங்கியதில்லை என்று சொல்வதை கேட்பதற்கு மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கிறது. திராவிட இயக்கங்களிலே இப்படிப்பட்டவர்களை பார்ப்பது அரிது என்று தான் சொல்ல வேண்டும். இப்படி சொல்வதற்காக என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள். நான் நீண்ட நாளாக கேள்விப்பட்டது, திராவிட இயக்கத்திலே லஞ்சம் வாங்காத ஒருவர் என்று சாதிக் பாட்ஷாவே அடிக்கடி சொல்வார்கள். கடைசி வரை வாடகை வீட்டிலே இருந்தார். அதை நானே பார்த்திருக்கிறேன். என் வீட்டு பக்கத்தில் தான் இருந்தார். ஆக இப்போது இவரை பற்றி கேள்வி, இப்படிப்பட்ட இன்னும் சிலரும் இருக்கக்கூடும். ஆனால் இப்போது நாம் எழுப்புகின்ற கேள்வி என்னவென்று சொன்னால், இப்படி விதிவிலக்காக 1-2 பேர் ஆங்காங்கே அத்திப்பூத்தால போல சில பேர் லஞ்சம் வாங்காமல் இருந்து விட்டால் நாட்டில் லஞ்சம் ஒழிந்து விடுமா என்றுதான் கேள்வி. முழு கட்சியும் தொண்டர்களும் அமைச்சர்களும் இவ்வாறு லஞ்சம் வாங்காதவர்களாக உருவாக்கப்படும் போது தானே நாட்டில் லஞ்சம் ஒழியும். ஒரு சில துரைமுருகங்களும் சாதிக் பாட்சாக்களும் லஞ்சம் வாங்காமல் இருந்தால் நாட்டிலே லஞ்சம் ஒழிந்து விடுமா? யோசித்து பார்க்க வேண்டும். ஆகவே அவருடைய தனிப்பட்ட நேர்மையை நாம் பாராட்டுகிறோம். ஆனால் இந்த லஞ்சத்தை ஒழிப்பதற்கு கட்சிக்குள்ளும் சரி ஆட்சிக்குள்ளும் சரி ஏதாவது ஒரு முயற்சிகள் செய்தாரா? லஞ்சத்துக்கு எதிராக குரல் எழுப்பி இருக்கிறாரா? கட்சிக்காரர்கள் லஞ்சம் வாங்கக்கூடாது என்று முழங்கியிருக்கிறாரா? கட்சி நிதிக்கு லஞ்சமாக பெறக்கூடாது என்று சொல்லியிருக்கிறாரா? லஞ்சத்துக்கு எதிராக சுட்டு விரலை உயர்த்தி இருக்கிறாரா? அப்படி ஒன்றும் கேள்விப்படலையே. அவ்வாறு செய்திருந்தால் அவர் லஞ்சத்திற்கு எதிராக போராடியவர் என்ற பட்டத்தை நாம் அவருக்கு கொடுக்கலாம். ஆகவே இந்த லஞ்ச ஒழிப்பிலே சில தனி மனிதர்கள் மட்டும் நல்லவர்களாக இருந்துவிட்டால் நாட்டிலே பெரிய மாற்றங்கள் எதுவும் வராது. இப்போ இதுபோல தான் காமராஜர், கக்கனு, லால் பகதூர் சாஸ்திரி எல்லாம் இருந்தாங்க. ஆனால் அவங்களும் இதே தப்பு தான் செஞ்சாங்க. அவங்களும் நல்லவர்களாக இருந்து கொண்டார்கள், லஞ்சம் வாங்கலை. ஆனால் கட்சிக்குள் அந்த லஞ்சம் லாவண்யம் இருக்கக்கூடாது, கட்சி தொண்டர்கள் வாங்கக்கூடாது என்பதில் கவனம் செலுத்தினார்களா? செலுத்தலை. அதனுடைய விளைவு லஞ்சம் எங்கும் பெருகி கிடக்கிறது. ஆக முழு சமுதாயத்தையும் மாற்றுவதற்கு முயற்சி எடுக்காமல் இந்த லஞ்சத்தை ஒழித்து முடியாது. சில தனி மனிதர்கள் நல்லவர்களாக இருக்கின்ற காரணத்தினால் லஞ்சம் ஒன்றும் ஒழிந்து விடாது. ஆக அடிமட்ட தொண்டன் வரை அந்த மாற்றம் ஏற்படாத வரை லஞ்சம் ஒழிந்து விடாது. ஆக இதை பற்றி அரசியல்வாதிகள் சிந்திக்க வேண்டும். நான் நல்லவனாக இருக்கேன் சந்தோஷம்தான். ஆனால் அது பெரிய மாற்றம் ஒன்றையும் கொண்டு வந்து விட முடியாது. ஆகவே ஒரு முழுமையான மாற்றத்தை நோக்கி செல்ல வேண்டும். அரசியல்வாதிகளே சற்று சிந்தியுங்கள். நீங்கள் லஞ்சவாதிகளாக இருக்கின்ற காரணத்தினால் இந்த அதிகார வர்க்கம் எப்படி லஞ்சமாக மாறிப்போனது. எங்கே போனாலும் என்ன சொல்லுவான்னு தெரியுமா? அந்த அதிகாரம், சார் எங்களுக்கு இல்லை சார், இந்த பணம் இது மேலிடத்துக்கு போகுது சார். மேலிடம்னா யார்? நீங்கள் தான், ஆட்சியாளர்கள் தான், உங்களுக்கு போகுதுன்றான். ஆக அவங்களுக்கு தைரியம் வந்துடுது. அமைச்சர்கள் லஞ்சம் வாங்குகின்ற போது அதிகாரிகளுக்கு தைரியம் வராதா? ஆகவே லஞ்சத்தை ஒழிப்பதற்கு நீங்கள் சொல்லுகின்ற நான் 1 ரூபாய் வாங்கவில்லை என்பது ஒரு தீர்வாக அமையாது. நீங்கள் வாங்காதிருப்பதுடன் நீங்கள் இடம்பெற்றுள்ள கட்சியிலும் ஆட்சியிலும் லஞ்சத்தை ஒழிப்பதற்கு முயற்சி செய்தால்தான் உங்களை நாங்கள் பாராட்டுவோம். அதுவரை சில குறைந்த அளவான பாராட்டுக்களை உங்களுக்கு தருகிறோம்.